ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம சந்தையா இருந்துட்டு சேரன் அந்த நிலமையில் இருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பையா தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஹரிஷ் கிட்ட நான் இந்த விஷயத்தெல்லாம் சந்தையா கிட்ட சொல்லாதன்னு தான் சொல்லி வச்சுருந்தேன், ஆனால் அவன் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக காலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் போட்டு நீவி விடுறாங்க. அதுக்கப்புறம் சேரனுக்கு ஒரு வழியாக சரியப்படுது. இன்னொரு பக்கம் நம்ம நிலா சொன்ன மாதிரியே நம்ம சோழன் இருந்துட்டு பல்லவனோட அம்மாவை தேடிக்கிட்டு தெரு தெருவாக போயிட்டுருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் ராகவ் இருந்துட்டு நிலாவுக்கு ஒரு புது ப்ராஜெக்டை வந்து கொடுக்குறாங்க. அது பல கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்டு, பெரிய ப்ராஜெக்ட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்ததே கிடையாது, இப்போ தான் வந்திருக்கு. அதுவும் நீ இதை செய்ய போகிற, ரொம்பவே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எங்கள் யார் மேலேயும் இல்லாத நம்பிக்கை ராகவுக்கு உன் மேலே மட்டும் வந்திருக்குன்னா நான் சொன்னது எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு ஒரு வழியாக பல்லவனோட அம்மா எந்த இடத்துல இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. நிலாவை உடனடியாக வர சொல்லி அவங்கக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. நடேசன் யாருன்னு தெரியுமா, அவர் தான் இவருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் காட்டுறாங்க. இதுதான் நீங்கள் விட்டுட்டு போன பையன், பேர் பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் என்ன காரணத்துக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.